அனைவருக்கும் வணக்கம். இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்றது எல்லோருடைய கேள்வி. இருக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு இறைவன் இருக்கிறார், இல்லைன்றவங்களுக்கு இறைவன் இல்லை. கண்ணில் ஒரு விஷயம் தெரியல, காண முடியல அப்படின்றதுனால இறைவனை இல்லைன்னு சொல்ல முடியாது. எதிரியே கடவுள் வந்து நின்னாலும் நான் தான் இறைவன் சொன்னாலும் அவரை இறைவன் நாம் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு கிடையாது. இவ்வளோ சொல்கிறோமே, ஆனானப்பட்ட மகாராஜாக்களே பெரிய பெரிய கோயில்கள்லாம் கட்டினாங்க. தஞ்சை பெரிய கோயில், ராஜேந்திர சோழன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரம், ராஜராஜ சோழன் கட்டின கோயில்களெல்லாம் அவங்க அவ்வளோ பெரிய கோயில் பிரம்மாண்டமாக கட்டினாங்க. அவங்களுக்கு காட்சி அளித்தாரா இறைவன்? எவ்வளோ பாடல்கள் பாடினாங்க, அவங்களுக்கெல்லாம் காட்சி அளித்தாரா இறைவன்? இறைவன் அப்போ எங்கே இருக்கிறாரு? யாருக்கு காட்சி அளிப்பார்? ஆனால் சாதாரண மனுஷியாக இருக்கிறவங்க கண் முன்னாடி இறைவன் காட்சியளித்தார், உதவினாருன்னு சொல்லிட்டு காரைக்கால் அம்மையாரோட வரலாறை நாம் படிச்சிருப்போம். இப்படி இறைவன் வந்து யாருக்கு காட்சி அளிக்கணும், யாருக்கு தன்னுடைய செயல்பாடை காட்டணும்னு அவர் நிரூபிக்கிறார். அப்போ நமக்கு இறைவன் காட்சியளிப்பாரா? நாம் வந்து இறைவன்கிட்ட நமக்கு தேவையானது தான் கேட்குறோமே தவிர, இறைவனை உன்னைய பார்க்கணும், உன்னைய நேசிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறதில்ல. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கடவுள்கிட்ட போய் என்னுடைய ஃபேமிலியை பற்றி, நம்மளுடைய கஷ்டத்தை பற்றி, நம்மளுடைய வருமானத்தை பற்றி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி, அவங்களால எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, இவங்களால பிரச்சனை வரக்கூடாதுன்னு வேண்டுறமே தவிர, என்றைக்காவது அங்கே உட்காந்து கடவுளே நான் உனக்கு பார்க்கணும், நீ என் கனவுல வரணும், நீ எனக்கு எதிர வரணும் நம்ம வேண்டியிருக்கோமா? நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்திக்கிட்ட சொன்னோன்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் கோயில்களுக்கு போகும். ஆனால் அதே வீட்டிலையே நீங்கள் உட்காந்து 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் தெரிகிறோ இல்லையோ கண்டிப்பாக மன நிம்மதி, மன சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் நம்ம யாருமே ஒரு நிமிஷம் கூட உட்காந்து ஒரு தியானம் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மளால் நம்ம மனசை கட்டுப்படுத்தவே முடியல. அடுத்த நிமிஷம் ரிங் 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 ரிங்னு மனசு ஓடிக்கிட்டே இருக்குது. அதை ஓடுறதை இழுத்து வச்சு உட்கார வைக்க நீங்கள் உட்கார வச்சு பாருங்கள், உங்களால் முடிய முடியாது. ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து தியானம் செய்யும்போது, யோகா செய்யும்போது உங்களுக்கு மன கட்டுப்பாடு வரும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்ம அழகு, நம்ம உடல், நம்மளோட எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் நாம் கொண்டு போகிறது எது தெரியுமா? நாம் செஞ்ச பாவத்தையும் புண்ணியத்தையும் தான் மறுஜென்மமாக நாம் அவதரிக்க போகிறோம். நன்றி.